ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். சிட் எக்ஸாம்ல டிசம்பர் 4த் வீக் எக்ஸாம். எல்லாரும் முதல்ல செய்திருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு ஒரு 2, 3 பேர்ட்ட ஃபீட்பேக் கேட்டேன். டைம் காணான்னு சொல்லியும். பார்ட் பிலாம் டைம் காணான்ட்டு. இல்ல இது உண்மையாவே ம் ஆ இப்ப உங்களுக்கு என்னத்துக்காக ஒரு 1/2 மணி நேரம் இந்த வேளாண் செய்யறதுக்கு காணும். உண்மையாவே. இப்ப இன்றைக்கு எக்ஸாம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு எக்ஸாம் நடந்தது. இன்றைக்கு கூட எக்ஸாம் செய்தாக்கள் 2, 3 பேர்ட்ட கேட்டு எடுத்து அவையிலும் சொன்னது என்னன்னா, டைம் கொஞ்சம் காணாது சார் அப்படி சொல்லிச்சுனோம். டைம் கொஞ்சம் காணாது. ஒரு சில பேர் சொன்னாங்க, ஓகே முடிச்சது. ஆனா, கொஞ்சம் மட்டுமட தான் டைம் வந்தது. ரீ பார்க்கலன்ட்டு. இப்ப நீங்க எல்லாம் என்னத்துக்காகன்னா, அ பிசிக்ஸ் பிழையா செய்ற விளங்கி வச்சுக்கிறதால மட்டும்தான். பிழையா விளங்கி வச்சுக்கிறது, பிழையா செய்றதால மட்டும் தான் உங்களுக்கு டைம் காணாம இருக்கு. உண்மையாவே ஒரு பிசிக்ஸ் எக்ஸாம் ஒரு ஒரு ஒழுங்கா படிச்சு, ஒழுங்கா ஒரு ஒரு ப்ராப்பர் வேல படிக்கிற ஒரு ஆளுக்கு, ஒரு 1 1/2 மணி செய்யலாம். 1 1/2 மணி செய்து திருப்பி பார்க்க காண வடிதான். இப்ப இந்த எக்ஸாம் கூட இப்ப இந்த இந்த இதுல இருக்கிற கேள்விகள் கூட உங்களுக்கு ஷுவர் பண்ணி சொல்லலாம். ஒரு ஒரு எவ்வளோ ஒரு 30 நிமிஷம், 35 நிமிஷத்துல செய்யலாம். இப்ப விளங்கப்படுத்த தானே போறேன். நான் விளங்கப்படுத்தக்கே எவ்வளோ டைம் முடியுதுன்னு பார்ப்போம். விளங்கப்படுத்தவே எவ்வளோ டைம் முடியுதுன்னு பார்ப்போம். அதோட இப்ப இந்த பார்ட் பில எல்லாம் கிணறு ஆன்சர் போட்டிருந்தீங்க. என்ன மாதிரிண்டா, ஒரு 7, 8, 10 பேருக்கிட்ட ஆன்சர் 7, 8 பேருக்கிட்ட ஆன்சர் எல்லாம் சும்மா எழுதுன்னு எழுதி உள்ள நட சமன்பாடுலாம் எழுதி இதுல தமிழ்லாம் எழுதியிருக்கு பாருங்க. பின்வருவனகளுக்கு இறுதி விடைகளை மட்டும் தருக. புள்ளிகள் இறுதி விடைகளுக்காக வழங்கப்படும். ரைட். இப்ப இதே உண்மையா போட்டோன்னா, இப்ப நீங்க அப்படி செய்வீங்கன்றதால தான் நான் இப்படியே போட்டது. இப்படி போட்டும் திருப்பியும் எல்லாரும் ஒரு இவ்வளவு நாடு சாம்பாடுலாம் எழுதி செய்றீங்கன்னா, இப்ப என்ன தெரியும்? பிசிக்ஸ் படிப்பான். தேவையில்ல தானே! சில பேர் அப்ப யோசிப்போம். இறுதி விடை கரெக்டானது அங்க வெளியில செய்து போட்டு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்காக இது கேட்கல. உண்மையாவே இது கேட்டதுக்கு காரணம், நீங்க ஒன்றும் செய்யாம ஆன்சர் போடுங்கோ. அப்படி ஒரு அப்படி ஒரு செய்யாம ஆன்சர் போடணுன்றதுக்காக தான் இது உங்கள போட்டது. இதுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையாவே ம் ஒரு 1/2 மணி நேரம் 30, 45 நிமிஷத்துல செய்யலாம்னு நினைக்கிறேன். ரைட் பார்ப்போம். ஓகே பார்ப்போம். ஒரு 2 இந்த முறை எக்ஸாம் பார்த்தா இப்ப இந்த இது முடிஞ்சு தானே பார்ட் 1 டே கூட எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. டைம் ஒரு சில பேர் டைம் வேணான்றாங்க. நல்லா செய்றவன் செய்துட்டு போவான். அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. அவன் நல்லா செய்றவனுக்கு எடுத்தா இப்ப சொல்லுவான் 40 பிளஸ் வரும்னு சொல்லுவான். அப்படித்தான். அப்ப நல்லா செய்றவனுக்கு பிரச்சனை இல்ல. கொஞ்சம் இடையக்க நிக்கிற நீங்க தான் கொஞ்சம் முன்னேறணும். இப்ப நல்லா செய்றவன் செய்துட்டு போவான். டே கூட உங்களோட எக்ஸாம்ல கூட திருத்தினதுல மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன் 76 ஏதோ மேக்ஸிமம் இருக்கு. 76 மார்க்ஸ் மேக்ஸிமம் நினைக்கிறேன். 76 78ன்னு தெரியல. ஓகே அந்த பிள்ளைய ஓகே 76, 78 ஒரு ஆள் உங்களுடைய பேப்பர்ல எடுத்திருக்கு. அப்ப உங்களோட பேப்பர்ல ஒரு ஆள் 78, 70, 78 எடுக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. உங்களோட 78 உண்டு. இப்ப இந்த 70 ஏதோ 2வது. அதுக்கப்புறம் வேற 65 ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே குறைவு. 50, 55, 60 அப்படித்தான் மார்க்ஸ். அதுலயும் 2 கேள்வி ஓப்பன். அப்ப அதுலயே 10 மார்க்ஸ் வந்துரும். அப்படியெல்லாம் வந்தே உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த நிலையில நிக்கிறீங்கன்னு. டைம் இருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த எக்ஸாம் முடிஞ்சா இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஒழுங்கா ஒர்க் பண்ணி ஒழுங்கா படிச்சா மட்டும்தான் உங்களால பிசிக்ஸ் எல்லாம் சுகமாயே எடுக்கலாம். இல்லாட்டிக்கு பிசிக்ஸ் எல்லாமே எடுக்கவே இயலாது. இப்ப நீங்க ஒழுங்கா படிக்காம சும்மா கடைசி நேரத்துல படிச்சு பிசிக்ஸே எடுப்பான்னு எடுக்க இயலாது. இந்த பாடம் பிசிக்ஸ் அப்படி இல்லை சரிதானே? முன்னுக்கு இருந்து படிச்சா மட்டும்தான் நீங்க எடுக்கலாம். முன்னுக்கு இருந்து படிச்சாண்டு இப்ப வலிக்கிட்டா டைம் காணும். இப்ப ஓகே இப்ப வலிக்கிட்டீங்கன்னா ஒழுங்கா விளங்கி படிச்சீங்கன்னா டைம் காணும். கடைசி நேரம் வச்சு 3 மாதங்கள் எடுத்து புத்தகம் எல்லாம் தட்டி செய்யலாது. சரி நடந்தது இப்ப இப்படி சாப்பாடு நீங்க இப்படி சாப்பாடை போட்டு அப்படி ஒன்று எடுப்பீங்க ஒழிய ஒரு எப்படி ஷார்ட்கட்டா செய்யறேன்னு படிக்க உங்களோட டைம் அப்ப எக்ஸாம் செய்ய டைம் ஆகுது. ஓகே ரைட் இப்ப பாருங்க. ம், இதுல 20 போட்டதாக நான் 200 மிஸ்டேக் ஆயிட்டேன். ஓகே 200க்கும் ஆன்சர் இருக்கு. அப்ப என்ன ஒன்றுமே இந்த இந்த இன்றைக்கு எக்ஸாம் ஃபுல்லாவே உங்களுக்கு நான் ஒன்றுமே எழுத மாட்டேன் சரிதானே? எழுதாம தான் செய்ய போறேன். எழுதாம தான் செய்ய போறேன். சுருக்கல் பிள்ளைகள் கவனமா யோசிச்சு இருக்கீங்கன்னா சரி சரிதானே? இப்ப பாருங்க. முதலாவது டி ரைட். உங்களுக்கு தெரியும் எஃப் இன்டு டி டெல்டா எம்பி. அப்ப என்ன விசை நேரத்தோட அடைக்கிற பரப்பை காணணும். பரப்பை காணணும்னா மேல பாருங்க 50 தர 20. 50 தர 20 எவ்வளோ? 50 2 500 2 1000. கீழே பார்த்தீங்கன்னா 200 தர 10 2000. அப்ப என்ன மேலே 1000 கீழே 2000. இப்போ மொத்தமாவே மேல பிளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா 1000 வரப்போகுது. அப்ப எஃப் இன்டு டி என்றது எவ்வளவு? உந்த மாற்ற வீதம் 1000 இருக்கு. தெளிவு எவ்வளோ? 10 கிலோமீட்டர். அப்ப ஆரம்பத்துல ஓய்வுல இருந்துச்சுன்னா இப்போ வேகம் என்ன இருக்கும்? 100 மீட்டர் செகண்ட் சொன்னா இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் ஆன்சரை போட்டு போங்க. ரைட்.
அவ்வளோதான் வேலை. சும்மா தேவையில்லாம விளையாட தேவையில்லை. ரைட். பொருளுள்ள கடப்பட வேக நேர வரைவு, தூர நேர வரைவு. கவனிக்கணும் முதல் அவசியம் தூர நேர வரைவு. அப்ப தூர நேர வரைவுண்டா எண்ணிக்கணியம், காவிக்கணியமா? எண்ணிக்கணியம். அப்ப எண்ணிக்கணியம்டா இதுல என்ன? பிளஸ் மைனஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணுமா? இல்ல. எல்லாமே கட்டாயம் ஆன்சர் பிளஸ் எல்லாம் வரணும். அது முதல்ல விளங்கியிருக்கும். அப்ப இது வராது, இது வராது, இது வராது. இது ரெண்டுல ஒன்றுதான். இப்ப என்ன வேக தூர நேர வரைவு உண்ட படித்திறன் வேகத்திறன். இதுல என்ன படித்திறன் மாறல, வேகம் மாறல. இதுதான் ஆன்சர். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி என்ன மூன்றாவது உருவில் காணப்படுகின்றவாறு லோரி கிடைத்தள படுக்கையில் திணிவு 50 கிலோகிராம் உடைய ஒரு பெட்டி வைக்கப்பட்டு இலை ஒன்றில் லொரியின் முன் சுவருடன் இணைக்கப்பட்டுள்ளது. இலை தாங்கவல்ல உயர் இழுவிசை 500 நியூட்டன். அப்ப இதுல வரக்கூடிய மேக்சிமம் டென்ஷன் 500. சரிதானே? இதுல வரக்கூடிய மேக்சிமம் டென்ஷன் 500. இதுக்கு இடையிலான உராய்வு குணம் சைசம் விட்டான். அப்போ மேக்சிமம் உராய்வு விசை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம். அப்போ நிறைய 500 நியூட்டன். சைசம் விட்டால வரைக்கும் 400 நியூட்டன் தான் மேக்சிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உராய்வு விசை. சரிதானே? இப்ப இங்கால பக்கம் நீங்க இழுக்கிறீங்கன்னா உராய்வு இங்கால பக்கம் வரக்கூடிய அப்ப ரெண்டு முறை திசையில வர மாதிரி இருந்தா என்ன இந்த 500 பிளஸ் இப்ப இங்கால பக்கம் இல்லாட்டி இப்படி நீங்க ஓடுறீங்கன்னா இங்கால பின்பக்கம் மூவ் ஆக வலிக்கிற போகுது. நீங்க முன்னோக்கி ஓடுறீங்கன்னா பின்னோக்கி மூவ் ஆக வலிக்கிற போகுது. பின்னோக்கி மூவ் ஆக வலிக்கிற உராய்வு விசை தடுக்கும். அப்ப உராய்வு விசை 400 முன்னோக்கி இருக்கும். இந்த இழு விசை 500 முன்னோக்கி இருக்கும். அப்ப மொத்தமா அந்த பெட்டியில தாகக்கூடிய மேக்சிமம் ஃபோர்ஸ் 900 இருக்கும். சரிதான். மேக்சிமம் ஃபோர்ஸ் 900 எஃப் சமன் MA 900 சமன் திணிவு விழா 50 தர ஏ. அப்ப என்ன 900 50 90 5 90 5 18 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தான் 600. ரைட். அவ்வளவுதான் விஷயம். காட்டப்பட்ட வேக நேர வரைவுக்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவு கட்டிருக்கு. வேக நேர வரைவு இப்ப கவனிக்கணும் என்னன்னா வேகம் எப்படி கூடி குறைஞ்சு கூடி குறைஞ்சு எப்படி வந்தேன்னா வேகத்தின் திசை மாறுதா? அதாவது பிளஸ்ல இருந்து நெகட்டிவா, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா வேகம் மாறுதா? இல்ல. வேகம் எப்பவும் ஒரே திசையில இருக்கு. அப்ப இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? கூடுனா கூடும். ஒருவேளை குறைஞ்சிருந்தா குறைஞ்சுதான் போகும். இடப்பெயர்ச்சி கூடி குறைஞ்சு அப்படி ஒரு கேஸுமே நடக்காது. அப்ப இதுல பாருங்க இதுல கூடி குறையுது. இதுல மிச்ச எல்லாத்துலயும் தொடர்ந்து கூடி குறையுது. அப்ப இது வராது. ரைட். அடுத்த விஷயத்த பாருங்க. ஆரம்பத்துல வேகம் 0. அப்ப எஸ்டி கிராஃப் ஆரம்பத்துல படித்திறன் 0. அப்ப என்ன இங்க வரும் படித்திறன் 0. இது வராது, இது வராது. அப்ப என்ன வேகம் மாறாத வேகம் அப்ப இடைக்க பாருங்க மாறாத ஆங்கிளோட போகுது. முதலாவது ஆன்சர் போட்டுட்டு போக வேண்டிய. அடுத்தது கிடைப்பாதல் இயங்கும் பொருள் ஒன்றில் தாக்கும் விசை நேரத்துடன் மாறுவதை காட்டும் வரைவு காட்டப்பட்டிருந்தது. இதன் வேக நேரத்துக்கான கிராஃப். விசை நேர வரைவு தந்திருந்தா எஃப் சமன் MA. அப்ப எஃப் ப்ரொபோஷனல் ஏ. அப்ப என்ன எஃப் ப்ரொபோஷனல் ஏ எஃப் டி கிராஃப் ஆயிருந்தானே ஏடி கிராஃப் ஆயிருந்தானே எல்லாம் ஒன்று தான். அப்ப இது என்ன ஆர்முடல் நேர விரைவுன்னு எடுக்கலாம். வேக நேர விரைவுன்ற படுத்திருந்தா ஆர்முடல் நேர ஆர்மோட தரும். அப்ப இந்த கிராஃப் ஆன்சர் படித்துன்னு இதாக வரும். ஆனா இதுல ஒரு சின்ன இது ரெண்டாவது ஆன்சர் தான் கொடுத்தேன். இருக்கிறதுக்கு சரியானது ரெண்டாவது தான். ஆனா இதுல கன்சிடர் பண்ணணும் வேண்டாம். இது இப்படி என்ன ஆங்கிளோட வருதோ அதே ஆங்கிளோட தான் போகும். சரிதானே? அதுல பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிட்டு என்ன ஆங்கிளோட போதோ அதே ஆங்கிளோட தான் போகும். அப்ப இதுல ரெண்டாவது ஆங்கிள் பாருங்க. ஆரம்பத்துல ஆர்முடல் 0. ஆரம்பத்துல இதுல படித்திரம் 0 வந்து 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 கூடி 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 ஒரு கட்டத்துல வந்து அந்த படித்திரம் அப்படியே போகும். சரிதானே? ரைட். இது ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிட்டு இது ஆன்சர் தூக்கி அப்படியே மாறி போட்டாங்க. அது அன்றைக்கு அவசரத்துல என்ன நான் செக் பண்ணல. ஓகே. அது இதுக்குரிய வேக நேர வரைவுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு இருக்கு. வேக நேர வரைவுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு ஆரம்பத்தில் ஒரு படித்திறனோட இருக்கும். போ 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 படித்திறன் குறையும். குறைஞ்சு ஒரு கட்டத்துல திருப்பி என்ன படித்திறன் கூடும். அப்ப என்ன படித்திறன் குறைஞ்சு கூடும்னா என்ன ஆரம்பத்துல எஸ்டி கிராஃப் ஆரம்பத்துல ஒரு சைவரா ஏதோ புறமா அது சைவர்ல இருக்கலாம் ஒரு புறமாத்துல அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஓகே சார். ஓகே. ஆரம்பத்துல ஒன்றுல இருந்து ஒரு ஆங்கிள் இருக்கும் ஆரம்பத்துல குறைஞ்சு 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 ஆங்கிள் குறைஞ்சு 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 பூஜ்ஜியத்துக்கு வராது. சரிதானே? அதை கன்சிடர் பண்ணணும். பூஜ்ஜியத்துக்கு வராம இப்படி போகும். சரிதானே? அவ்வளவு விஷயம். ரைட். இரு மாணவர்களின் இயக்கங்களுக்கான இடப்பெயர்ச்சி நேர்வரைவு காட்டப்பட்டிருக்கிறது. இதுல பிழையான குற்று. இது கேட்ட கேள்வி இடப்பெயர்ச்சி நேர்வரைவு. இடப்பெயர்ச்சி நேர்வரைவு. சரிதானே? T7 T1 வரைக்கும் சென்ற தூரங்கள் சமன். இதுல சென்ற தூரம் சமன் தானே? ஓகே. பி ஆனது அமர்முடுதலுடன் இயங்கும் அதே வேளை கியூ ஆனது ஆர்முடுதலுடன் இயங்குறது. ஏன் பி இந்த வேகம் குறையுது, கியூ இந்த வேகம் கூடுது. அப்ப பி அமர்முடுதல் கியூ ஆர்முடுதல். ஓகே. T7 T1 வரைக்கும் ரெண்டின் சராசரி வேகம் சமன். சென்ற மொத்த தூரம் இவ்வளா, சென்ற மொத்த நேரம் இவ்வளா. அப்ப என்ன சராசரி வேகம் சமன். T7 T1 கியூவின் வேகமானது பியின் வேகத்திலும் அதிகமாகும். கியூண்ட படித்திறன் கூடவா இருக்கு, பியின் படித்திறன் குறைவா இருக்கு. எஸ்டி கிராஃப் படித்திறன் வேறு தரமாகவே நானாவது சரி. பின்வரு என்ன T7 T1 பின்னர் அவை ஒன்று ஒன்று சந்திக்கலாம். இல்ல. ஏன்னா கியூண்ட இடப்பெயர்ச்சி கூட்டிட்டு போகுது, பியின் இடப்பெயர்ச்சி குறைஞ்சிட்டு போகுது. அப்ப சந்திக்குமா? அஞ்சாவது ஆன்சர்.
ஒன்றுமே பேனை ஒன்றுமே எடுக்க தேவையில்லை இன்றைக்கு. அப்படி செய்யுங்க. இப்படி ஒரு இப்படி பழகிக்கொள்ளுங்க. அப்படி பழகிதான் உங்களால் எக்ஸாமுக்கு செய்யல. இல்லாட்டி எல்லாத்துக்குமே சாம்பாடு எழுதி எல்லாத்துக்குமே சுருக்கி சுருக்குன்னு சுருக்கி நீங்க என்ன ஒரு காலத்துல ஒரு மேத்ஸ் பாய் படிச்ச ஒரு இன்ஜினியர் டாக்டர் சேர போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கொள்ளணும். அதை விட்டுட்டு சும்மா உள்ள நாடு சாம்பாடு எழுதி என்ன இது அது வரமா இல்லை தானே. இல்லை அப்ப பார்க்கணும் அது. அடுத்த பாருங்க. ஏ, பி எனும் பொருட்களுக்கான வேக நேர்வரை உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதுக்குரிய எஸ்டி கிராஃப் இருக்கு. இப்போ அதே அப்போது சாட்சியம் தான். இப்போ இதில் வேகத்தின் கூடி குறைஞ்சாலும் திசை ஒரே திசையிலாம் இருக்கு. ஒரு இடப்பெச்சு கூடி கொண்டு போகும், இல்லாட்டி குறைஞ்சிட்டு போகும். கூடி குறையிற கேஸ் வராது. அப்போ 3, 4, 5 வராது. ஒன்று ஒன்று அல்லது ரெண்டு. ஆரம்பத்தில் ஏயிட்ட மட்டும் ஆகும். ஏயில் ஆரம்பத்தில் இருந்த வேகம் 0. இப்போ இந்த ஒரு வழி வந்து திருப்பி 0 வருது. அப்போ ஏயின் பாடத்தில் ஆரம்பத்தில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து கூட்டிட்டு போய் திருப்பி 0க்கு வருது. அப்போ இதான் ஆன்சர். பிக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். பிக்கு டேக்கு வேகம் 0. இங்கே வரும். அதில் பிக்கு டேக்கு படித்திரம் 0 வர மாதிரி ஒரு கேஸ். ரைட். ஒளியில் காட்டப்பட்டவாறு ஒருத்தர் இப்போ இங்கே நீங்கள் நடக்கிறாரா எஃப்ல தாக்குற மறுதாக்கு விஷயம் எப்படி மாறும்னு கேட்டுருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயம். ஓகே, என்ன செய்யலாம்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ பற்றி தானே சுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஏ பற்றி ஒரு திருப்பத்தை எடுத்தீங்கன்னா இவற்றை எம்ஜி இன்டு எக்ஸ் என்ன இருக்கும்னா எஃப் இன்டு அந்த குறிப்பிட்ட தூரமா இருக்கும். அப்போ என்ன எம்ஜி இன்டு எக்ஸ் எஃப் இன்டு குறிப்பிட்ட தூரம் தான் y சமன் mx. ரைட். y சமன் mx என்ன மாதிரி இருக்கும். பாருங்க y சமன் mx கிராஃப் இருக்கா? இல்ல. அப்ப ஒரு y சமன் mx பிளஸ் c என்று இருக்கு. ரைட். அப்ப நீங்க என்னத்தை கன்சிடர் பண்ணணும்? இந்த பழைய ஒரு வெயிட் இருந்தா y சமன் mx பிளஸ் c என்று வரும். ஓகே தானே? ரெண்டாவது ஆன்சர். அடுத்த கிடைத்த ஒரு புள்ளியில விடுவிக்கப்பட்டது ஒரு பந்தொன்று மேலே என்ன பின்னத்து மேல் எழுதுகிறது. இன்னும் மீண்டும் மீண்டும் நடந்துட்டு இருக்கு. கதி நேர விரைவு இருக்கு. கதி நேர விரைவு எண்ணிக்கணியமா காவிக்கணுமா முதலாவது விளங்கணும். எண்ணிக்கணியம் அப்ப பிளஸ் மைனஸ் வருமா? வராது. அப்ப இது வராது. ஒரு புவியீர்ப்பியல் இயக்கம் ஆரம்புகள் மாறுமா மாறாது. அப்ப படித்திறன் மாறுமா மாறாது. படித்திறன் மாறாத கிராஃப் இது மாறுது படித்திறன் இது படித்திறன் மாறுது. இது கதி மாறவே இல்லை அப்படி வராது. இதுதான் ஆன்சர். இதை பாருங்க. இது என்னத்தால ப்ரொப் ஆகுதுன்னா அந்த பின் அதைக்கிறது. இப்போ ஒரு 10 மீட்டர் செகண்ட் பட்டு திருப்பி ஒரு 8ஓட வரும். ஓகே. திருப்பி என்ன 8ஓட போய் பட்டு 7ஓட வரும். திருப்பி என்ன செய்யும் 7ஓட போய் பட்டு 6ஓட வரும். அவ்வளவுதான். சரிதானே? இதுவரையும் பேனையே எடுக்கல. பின்வரும் வினாக்களுக்கான இறுதி விடைகளை மட்டும் தருக. புள்ளிகள் விடைகளுக்கு மட்டும் வழங்கப்படும். இப்ப இதுல எல்லாம் நீங்க கணக்கெடுப்பிட்ட பிள்ளையாதான் என்னடா சும்மா தேவையில்லாம எழுதுறீங்க. சரிதானே? உங்களுக்கு தமிழ்லாம் சொல்லி கிடக்கு. எழுதாதேங்கோ 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 சொல்லித்தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை கொடுக்க பழகி கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை கொடுக்க பழகி இருக்கணும். சரிதானே? சும்மா தேவையில்லாம எல்லாம் சும்மா இதெல்லாம் எழுதி என்னத்துக்கு இப்ப இப்ப ஒரு ஒரு மேத்ஸ் பாய் தானே படிக்கிறீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்க பழகணும். சும்மா தேவையில்லாம எல்லாம் எல்லாத்தையும் எழுதி என்ன செய்ய போறீங்க? ரைட். ஓகே. பாருங்க. முதலாவது வெளியே பாருங்க. 100 மீட்டர் செகண்ட் சொன்ன தொடங்கி இப்போ 1000 ஆயிட்டு இப்போ 15 நிமிஷத்துக்குள்ள நடந்து நினைக்கிறேன். சரிதானே? டைம் பார்க்கல தொடங்கி 15 நிமிஷத்துக்குள்ள 15 நிமிஷம் மட்டும் தான் வரும். ஓகே. 100 மீட்டர் செகண்ட் அனுபவத்தில் செல்லும் பஸ் வண்டியானது 5 செகண்டில் மாற ஆர்வலுக்கு உட்பட்டு ஓய்வுக்கு வருகின்றது. அப்போ முதலாவது விளங்கணும் என்ன 5 செகண்ட்ல 6 ஓய்வில் வருது. அந்த 6 என்ன இருக்கும்? 6 என்ன ஒவ்வொரு செகண்டும் எவ்வளோ கூடும் இல்லாட்டி குறையும். அமரும் என்ன குறையும் 6 கூடும். நமக்கு தெரியும். 10 மீட்டர் செகண்ட் நார்மல்டா ஒவ்வொரு செகண்டும் 10 கூடிட்டு போகும். 100 மீட்டர் செகண்ட் வேகம்டா ஒவ்வொரு செகண்டும் 100 மீட்டர் தூரம் போகும். சரிதானே? ஓகே. இப்ப என்ன 100 மீட்டர் செகண்ட் வேகத்தில் செல்லும் பஸ் வண்டியானது 5 செகண்டில் மாற ஆரம்புகளுக்கு அமர்வுகளுக்கு உட்பட்டு ஓய்வு வருகிறது. அப்ப என்ன உங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும். முதலாவது விஷயம் என்னடா 5 செகண்ட் ஓய்வு வருதுண்டா 5 குறையணும். 100லேருந்து 80, 80லேருந்து 60, 60லேருந்து 40, 40லேருந்து 20, 20லேருந்து 0 ஓய்வு வருகின்றது. ஓகே. 3 செகண்டில் சென்ற தூரம் 3 செகண்ட்ல வேகம் என்னவா இருக்கும்? 100, 80, 80, 60, 60, 40, 40 இருக்கு. ஆரம்ப வேகம் 100, இறுதி வேகம் 40. சராசரி வேகம் எவ்வளவு இருக்கும்? அப்ப 140 70. ஓகே தானே? 70 3 செகண்ட். அப்ப என்ன 7, 3, 21, 210 மீட்டர் போட்டுட்டு போக வேண்டிய மேற்குறித்த பஸ் ஓய்வுக்கு வர 10 செகண்ட் எடுக்குமே. ஆனால் 3 செகண்ட்ல சென்றிருக்க முடியுமான தூரம் யாது? இது 5 செகண்ட் ஓய்வடைகிற கேஸ். அடுத்தது 10 மீட்டர் செகண்ட் ஓய்வடைகிற கேஸ். 10 செகண்ட் ஓய்வடைகிற கேஸ்னா என்ன அமர்வுகள் என்ன இருக்கும்? 10, 10, 10 தான் குறையும். அப்ப 10, 10, 10 குறைஞ்சா ஓகே.
அப்ப 3 செகண்ட் பிறகு வேகத்தை பாருங்க. 100ல இருந்தது, 3 செகண்ட்ல குறையணும், 30 குறையணும், அப்ப 70. அப்ப ஆரம்ப வேகம் 100, இறுதி வேகம் 70. அப்ப சராசரி வேகம் உள்ளாண்டா 170 2 85. 85 3 செகண்ட். 3 செகண்ட் ஏண்டா எவ்வளோ? 85னா 85 தர 3, 8 24 சக 15. அப்ப என்ன 255. சரிதான், 255 மீட்டர் எழுதிட்டு போகுது. இதெல்லாம் இப்ப 85 தர 3 எத்தனைன்றது சுருக்கி எழுதி எல்லாம் எழுதினீங்கன்னா இப்ப நீங்க வருஷ போய் படிக்கிறதுல ஒரு பிரயோசனமே இல்லை. சரிதாங்க. 85 தர 3 எத்தனைன்னு தெரியுமா? 85 மூணு என்ன? 80 மூணு எவ்வளோ? 3 24 240. அங்கே 5 மிச்சம் இருக்கு. 5 5 5 15. 240 255. ஓகே. ஓகே. அடுத்து என்னன்னா, மாணவன் ஒருவன் நான் ஓகே முடியுமா தொடர்ந்து. மாணவன் ஒருவன் 40 மீட்டர் மேல் நோக்கி ஒரு பொருளை எறிகின்றான். அப்பொருள் 12 செகண்ட்ல நிலத்தை அடித்தால் அது சென்று மொத்த உயரம் யாதுன்னு இருக்கு. மொத்த உயரம் தான் இருக்கு. அப்ப நார்மலா ஒன்று சொல்லாடினா திரையில தான் அளப்போம். இதுலேருந்து அளக்குற அப்படின்னு நான் சொல்லியிருந்தா ஓகே. ஆனால் நார்மலா ஒன்று சொல்லாடி திரையில தான் அளப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருந்தா 40 மீட்டரோட மேல் நோக்கி எறிகிறாருண்டா 12 செகண்ட்ல அடித்தால் சென்ற மொத்த உயரம் அவ்வளோ. சும்மா நார்மலான்னு சொல்லாம கேட்டா உயரம் வேண்டா கீழே இருந்தா தர மட்டத்தில் இருந்தா ஓகே தானே, அதுல பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா 12 செகண்ட் எல்லாத்தையும் அடிச்சேன்னா என்ன மேல 40 வருங்க, மேல போக நான் 10 10 10 குறைஞ்சு 4 செகண்ட் திருப்பி அதை எடுத்துக்கு வர 4 செகண்ட் 8 செகண்ட். அப்ப அதுக்கு 8 செகண்ட் போடும். மிச்சம் ஆகிற 4 செகண்ட். அந்த 4 செகண்ட்ல எவ்வளவு வரும் போகும் ரெண்டு பாத்தீங்கன்னா என்ன? 40 வருகிறீங்க, 4 செகண்ட்ல கீழே போய் விழுது. அப்படித்தானே பாக்குறோம் நீங்க. 40 வருகிறீங்க, 4 செகண்ட்ல கீழே போகுதுன்னா எவ்வளவு இறுதி வேகம் வந்திருக்க மாட்டா? 40 + 40 80. அப்ப இறுதி வேகம் 80, ஆரம்ப வேகம் 40, சராசரி வேகம் 60. அப்ப 6 நாங்க 24 240 மீட்டர் அந்த ஹைட். எரிஞ்ச இடத்துல இருந்து ஹைட். அதை விட என்ன நடந்திருக்கும்? மேலே போயிருக்கும். அப்ப மேலே எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாது. மேலே எவ்வளோன்னு தெரியாது என்ன செய்யணும்? 40 வருவீங்க, இறுதி வேகம் 0. அப்ப சராசரி வேகம் 20, 4 செகண்ட். அப்ப என்ன? 4 8 80 மீட்டர். இங்க 240 மீட்டர் இருக்கு, அங்க 80 மீட்டர் இருக்கு. அவ டோட்டல் எவ்வளவு ஹைட் போகும்னா ஓகே, ரெண்டையும் கூட்டி விடுறது 240 20 மீட்டர். அவ்வளவுதான். சரிதானே, 320 மீட்டர். இப்ப இதுல எல்லாம் ஒன்றுமே இந்த பெயின் எடுக்க மாட்டேன். சரிதானே, நீங்க அத மாதிரி பழகணும் எல்லாரும். இப்படி பழகாட்டி இப்ப இந்த நீங்க செய்து படிச்சு பிரயோசனமே இல்லை. எக்ஸாம் போயிட்டு வந்து சொல்லுவீங்க ஐயோ எனக்கு எல்லாம் தெரியும். டைம் ஆனது கூடுதலாக நாங்களுக்கு எடுப்பாங்க, பிசிக்ஸ் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா 30 32 கேள்வி தாண்டி வாசிக்க இல்லை. அப்ப இந்த சும்மா தான் போயிட்டு வந்தேன். வருஷம் வருஷம் எல்லாரும் சொல்ற விஷயம். இருக்கிற காலம் பூரா சாம்பாடு எல்லாம் எழுதிட்டு எக்ஸாம்ல போய் சாம்பார் எழுதி செய்யணுமா? டைம் ஆகுது. ஓகே, அதான் பிரச்சனை. சரிதானே. பஸ் ஒன்றானது 40 மீட்டர் செகண்ட் மனசுடன் ஆரம்பத்துடன் 3 மீட்டர் செகண்ட் மனசுடன் சீரான ஆறு முடுகளுடனும் சென்றார். பஸ் ஒன்றானது 40 மீட்டர் செகண்ட் -1 எனும் ஆரம்ப வேகத்துடன் 3 மீட்டர் செகண்ட் -2 எனும் சீரான ஆறு முடுகளுடன் சென்றார். சரிதானே. 40 மீட்டர் செகண்ட் ஆரம்பம் இருக்கு, 3 மீட்டர் செகண்ட் சீரான ஆறு முடுகள் இருக்கு. ஆறாம் செகண்டில் சென்ற மொத்த தூரம் யாது கவனிக்கணும். இந்த இதை கவனிக்கணும்னா இது ஆறாம் செகண்ட். நீங்க இந்த நார்மலா கவனிக்கிற 6 செகண்ட் 6ஆம் செகண்ட் வித்தியாசம். 40ஓட ஆரம்பத்துல எழுதிங்க போகுது, 3ஓட ஆரம் அமர்வு. இப்ப இந்த இதுல 6ஆம் செகண்ட்ல சில பேருக்கு டவுட் வர்றது 5 to 6 இல்லாட்டி 6 to 7. ஈஸியா எடுத்த சிம்பிளா எடுத்தாங்க. முதலாம் செகண்டில் சென்ற தூரம் ரெண்டா என்ன? 1 to 2, 2 to 1, 0ல இருந்து உண்டா? முதலாம் செகண்ட் கேட்கறது என்ன? ஆரம்பம் தொடங்கினத்துல இருந்து 0ல இருந்து உண்டு. அப்ப ஆறாம் செகண்ட் என்ன? 5ல இருந்து 6. அதை கவனிக்கணும். அப்ப 5ல இருந்து 6 தான் ஆறாம் செகண்ட். சரிதானே. அப்ப என்ன? ஆரம்பம் 40, 5ஆம் செகண்ட்ல என்ன வேகம் வந்து பாருங்க. அப்ப 5ஆம் செகண்ட்ல என்ன வேகம்னா என்ன? 3 5 15, அங்க 40. அப்ப என்ன? 55. 6ஆம் செகண்ட் என்ன வேகம் பாருங்க. 6 3 18 40. அப்ப என்ன? 58. 55 ஆரம்ப வேகம், 58 இறுதி வேகம். 1 செகண்ட். அப்ப சராசரி வேகம் விளையாண்டா 56.5. அப்ப 1 செகண்ட் தானே போயிருக்கு. அப்ப 56.5 மீட்டர் தான் போயிருக்கு. ஓகே தானே. ரைட். மேற்குறித்த பஸ் 10 செகண்டில் இருந்து சீராக அமர்முடுக ஆரம்பித்து 10 செகண்டில் இருந்து சீராக அமர்முடுக ஆரம்பித்து பின்னர் 5 செகண்டில் ஓய்வடைந்தார்.
10 செகண்ட் எப்படியே போனது. இப்போ அங்கே 5 செகண்ட்ல ஓய்வடைந்தாள். 5 செகண்ட் ஓய்வடைந்தால் 14 செகண்ட் வரை மொத்த தூரம் யாது? ஓகே தானே? ஓகே தானே? ஆரம்பித்து 5 செகண்ட் ஓய்வடைந்தால் 14 செகண்ட் வரை சென்ற மொத்த தூரம் யாது? அப்ப 10 செகண்ட்ல அந்த வேகத்தை போல் பாருங்க. எவ்வளோ? 40 ஆரம்பம். 3 படி 10 செகண்ட் நடக்குது. அப்போ 30 வேகம் கூடும். அப்ப இறுதி வேகம் 70. இப்ப 70லேருந்து 5 செகண்ட்ல ஓய்வடையுது. அப்ப 70லேருந்து 5 செகண்ட் ஓய்வடையுதுண்டா உங்களுக்கு விளங்கணும் என்ன மாதிரி ஆரம்பம் என்ன இருக்கு அமர்ம்புல என்ன இருக்குன்னா 14 இருக்கு. 14 இந்த 14 14 14 குறைஞ்சு 5 செகண்ட்ல ஓய்வடையும். ரைட் தானே? அப்ப அங்கே பார்த்தீங்களா 15 செகண்ட்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஓய்வடையுது. இப்ப என்ன கேட்டதுன்னா 14 செகண்ட் வரை சென்ற மொத்த தூரம் யாது? ஓகே. 14 செகண்ட் வரை சென்ற மொத்த தூரம்னா என்ன? உங்களுக்கு 10 செகண்ட்ல முதல் சென்ற மொத்த தூரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னா தெரியுமே. இங்க ஆரம்ப வேகம் 40, இறுதி வேகம் என்னண்டா ஆரம்ப வேகம் 40, இறுதி வேகம் என்னண்டா 70. அப்ப சராசரி வேகம் 110. 110 தர 10 1100 மீட்டர். சரிதானே? அது ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்கால இருந்து 4 செகண்ட் எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்ப என்ன முதல் எவ்வளோ போனது 1100. சரிதானே? நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். மட்டும் சும்மா எழுதுறேன். அதுவும் தேவையில்ல. மைண்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. சும்மா உங்களுக்கு எழுதுறேன். 1100. இப்ப அங்கால பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஆரம்ப வேகமூல 70, இறுதி வேகமூலன்னா 14. 70 இறுதி வேகம் 14. ஆரம்பம் 70 இறுதி வேகம் 14 சராசரி வேகம் எவ்வளோண்டா 70ம் 14 84 84 எங்களுக்கு 2 42 42 42 தர 4 42 தர 4ண்டா 40 தர 4 எவ்வளோ 160. 2 தர 4 8 168. சரிதானே? இதெல்லாம் இந்த இது இது சராசரி பார்க்கணும். அதை நான் மாறிட்டேன். இதுல என்னண்டா இப்ப 40 மீட்டர் செகண்ட் என்ன சொன்ன ஆரம்பத்தோட 3 ஆரம்போட வருதுண்டா 10 செகண்ட்லயே 3 படி கூட 30 கூடும். அப்ப இந்த ஆரம்பத்துல 40 30 கூடிச்சுன்னா 40 30 70. அப்ப ஆரம்ப வேகம் 40 இறுதி வேகம் 70. அப்ப சராசரி வேகம் என்ன வரும்? 40ம் 70ம் 1000 40ஐயும் 70ஐயும் கூட்டுவீங்க. 40ஐயும் 70ஐயும் கூட்டினீங்கன்னா அவ்வளோ 110 110 ரெண்டாவது பிரிச்சிங்கன்னா 55. அப்ப சராசரி வேகம் 55 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரிதானே? 55 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ண உடனே என்ன நடக்க போகுது? 10 செகண்ட் ட்ராவல் பண்ண போகுது. 10 செகண்ட் 550 மீட்டர் வரும். இங்கே எவ்வளோ வரும்னா 168 வரும். அது ஓகே தானே? 168 என்ன வருதுன்னா 70ல இருந்தது குறைஞ்சு 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 14க்கு வருது. அப்ப சராசரி வேகத்தை பார்த்தீங்கன்னா ஓகே. அப்ப என்ன இந்த 10 தர 55 தர 10 550 சக அங்கால என்ன செய்வீங்கன்னா அந்த சராசரி வந்துட 4 போட்டிங்கன்னா 168. அப்ப என்ன 550 168 வரும். சரிதானே? 550 168 சேர்த்து போட்டிங்கன்னா 550 168 மண்டா அவ்வளோ வரும். 550. சரிதானே? 718 வரும். அதுல ஒரு பிரச்சனை இல்லை. அதை சும்மா கூட்டி பார்க்க வேண்டியதானே? ஓகே. இப்ப அடுத்த பாருங்க. இப்ப இதெல்லாம் கவனிக்கணும். இந்த 14 செகண்ட் வரை 14ஆம் செகண்ட் அதுகள் கவனிச்சிங்கன்னா சரி சரிதானே. அடுத்தது 12ஆம் செகண்டில் சென்ற தூரம் யாது? 12ஆம் செகண்ட் என்ன 11 தொடக்கம் 12. அப்ப என்ன 11 தொடக்கம் 12 என்ன 70ல இருந்தது ஆரம்ப வேகம். சாரி 10ஆம் செகண்ட் 70. 11ஆம் செகண்ட்ல என்ன வேகம்டா 11ஆம் செகண்ட் என்ன வேகம்டா 70லேருந்து 14 படி குறைய போகுது. 70லேருந்து 14 வந்து 56 வரும். 12ஆம் செகண்ட். அடுத்து 12ஆம் செகண்ட் என்ன வரும்டா அந்த 56லேருந்து இன்னும் ஒரு 14 குறையும். 56லேருந்து 16 குறைஞ்சா 42. அப்ப 42 இங்கால 56. அவ 2க்குமான சராசரி என்னவா இருக்கும்னா 49 இருக்கும். சரி 49 இருக்கும். ஓகே. 49 1 செகண்ட் ட்ராவல் பண்ண போகுது. அப்ப என்ன 49 மீட்டர் தான் போகும். ஓகே. அது சும்மா கேட்டோன்னே ஆன்சர். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க. 10 மீட்டர் செகண்ட் மனுஷன் ஆரம்ப வேகத்துடன் ஓகே. 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வேணும். மாறா ஆரம்ப வேணும். ஓகே. அப்ப என்ன? ஒரு செகண்ட் 10 10 10 கூட போகணும்னு சொல்றாங்க. ஓகே. வாகனம் ஒன்றானது 10 செகண்டின் பின்னர் மாறா வேகத்துடன் செல்கின்றது. 10 செகண்ட் வரை எப்படி போகுது? இப்ப இந்த மாறா வேகத்தோட போகுது. அப்ப என்ன? 10 ஆரம்பம் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 10 செகண்ட். அப்ப இறுதி வரும் 110. 10 செகண்ட்ல 110 வரும். ஓகே தானே? 110 100ல 10ல இருந்து சும்மா இப்ப இதற்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு சும்மா உங்களுக்கு இப்ப என்ன ஆரம்பத்துல ஒரு 10 இருந்து 110 வரையும் போட்டு இப்ப இந்த அப்படியே போகுது. சரிதானே? ஓகே. அப்ப இதுக்கு இவ்வளவு டைம் எவ்வளோண்டா 10 செகண்ட். இதுக்கு இவ்வளவு டைம் உண்டா 5 செகண்ட்.
5 செகண்ட் போக போகுது. ஓகே. 5 செகண்ட் போச்சுன்னா உங்களுக்கு என்ன? பஸ்ன்ற மொத்த தூரம் யாதுன்னு தான் கேள்வி. ஓகே தானே? இப்ப இதுல என்ன இருக்கலாம்? இந்த எஸ்டி கிராஃப்ல பரப்பளவு தானே. ஓகே. அப்படி செய்யலாம். இது ஒரு மெத்தட். சும்மா சொல்றேன். நீங்க ரூல் அப்படி அதெல்லாம் தேவையில்லை. சும்மா வேலை செய்துட்டு போவோம். 10ஓட வலிக்கிறோம். 10 மில்லி செகண்ட் மைனஸ் டூ ஆரம்புகள் 10 செகண்ட். அப்ப ஆரம்பம் விளாண்டா 10, இறுதி விளாண்டா 110. அவன் இந்த 10 செகண்ட் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு பார்ப்போம். அப்ப இந்த 110 இங்க 10 120 சராசரி 60 60 தர 10 600 மீட்டர். அதை ஞாபகம் வச்சிரும். 600 மீட்டர் போகும். அங்கால என்ன நடக்குது? எங்களோட 110ல இருந்து என்ன செய்தேன்டா அப்படியே 110ல இருந்து மாறாவதூர போகுது. எவ்வளவு டைம் போகுது? 5 செகண்ட் போகுது. 110ஓட மாறாவகம் 5 செகண்ட் போனா 550 மீட்டர். இங்க 600 இருந்தது 550. அப்போ எவ்வளோ? 1150 மீட்டர். போட்டுட்டு போங்க. அதெல்லாம் கிராஃப் ஒன்றுமே தேவையில்லை. சும்மா உங்களுக்கு சொன்ன ஒரு லாக கஷ்டமா இருக்குது. இதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி தான் பிசிக்ஸ் செய்யணும். இதை செய்து தான் பிசிக்ஸ்ல எடுக்கணும் மொழிய. உங்கள்கிட்ட சும்மா இதை வச்சு பிசிக்ஸ்ல எடுக்கலாம் சரிதானே. பிசிக்ஸ்ல எடுக்கணும்னா கட்டாயம் டைம் சேவ் ஆகணும். என்னதான் நாலேஜ் இருந்தாலும் எடுக்க இயலாது. டைம் இருந்தால் மட்டும்தான் எடுக்கலாம். சரிதானே. ரைட். இப்ப என்ன 80 மீட்டர் செகண்ட் பந்துகள் கட்டடம் ஒன்றின் மேலிருந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் எறியப்படுகின்றன. அவை தரையடிக்கும் நேரங்களுக்கு இடையிலான வீதம். இது சுமார் 1 ஆன்சர். மேலே போய் கீழே வர்றதுக்கு 8 செகண்ட் எடுக்கும். அப்ப சரிதானே. ஒன்றுக்கு டி என்ற நேரம் எடுத்தா ஹைட் தெரியாது. ஒன்றுக்கு டி என்ற நேரம் எடுத்தா அடுத்த நேரம் டி பிளஸ் 16 இருக்கும். இது நேருக்கு விகிதம் தான் கிட்டது. அப்ப டி இஸ் டு டி பிளஸ் 16. சில பேர் வித்தியாசத்தை 16 கண்டு போட்டதுக்கும் ஏதோ ஒன்றை செய்யணும் சரி போட்டான். ஆனால் உண்மையாவே கேட்ட களி காணிச்சிருங்க. இடையிலான விகிதம் என்ன? டி இஸ் டு டி பிளஸ் 16. அதுதான் மெயினான விஷயம் சரிதானே. இப்ப இதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துட்டு மேல் நோக்கி எறியப்படும் பந்து ஒன்று. அதுல மேல் நோக்கி 100 மீட்டர் செகண்ட் மைனஸோட எறியப்படும் பந்து ஒன்று வரும். சரி அது இல்லாம மிஸ் ஆயிட்டு 5 செகண்ட் பின்னர் இடப்பயிற்சி 125 மீட்டர் 20 செகண்ட் பின்னர் இடப்பயிற்சி ஆகுது. ஓகே இது சின்ன இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சின்ன விஷயம். ஆனா இப்ப என்ன 100ஓட வரைஞ்சீங்கண்டா 5 செகண்ட் பின்னர் இடப்பயிற்சி 125. சும்மா 100 வரைஞ்சா பாருங்க. ஆரம்பம் 100 இறுதி வேகம் 5 செகண்ட்லேருந்தா 50 குறைஞ்சிட்டு போகுது. சராசரி வேகம் 75. 75 தர 5. 75 தர 5 என்ன 375 வரும். ஆனா உங்களுக்கு 125 மீட்டர் இடப்பயிற்சின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த விளங்கிக் கொள்ளணும் நீங்க என்ன மாதிரி இருந்தா கீழே இந்த அளந்து தான் 175 வரும். அப்ப என்ன செய்யறான் கீழே இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு 250ல இருந்து ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு கீழே இருந்து ஒரு 250ல ஸ்டார்ட் பண்ணத்தான் 375 போற டைம்ல இடப்பயிற்சி 125 வரும். ஓகே 20 செகண்ட்ல போய் திரும்பி கீழே வந்து அடிச்சிடும். கீழே வந்து அடிச்சா இடப்பயிற்சி ஆகுதுண்டா மேல இழந்தது பிளஸ்ல இருந்தா கீழே இருந்தா பின்னத்துல வரும் மைனஸ். அப்ப மைனஸ் 250. சரி 250 மைனஸ் 250 ரெண்டு வரும். சரி தான் சுருக்கி பாருங்க ஒரு சரி எப்படி உண்டு. மைனஸ் 250 வரும். மேற்குறித்த வினாவில் பந்து 20 செகண்ட் பின்னர் பயணித்த மொத்த தூரம். மேற்குறித்த வினாவில் பந்து 20 செகண்ட் பின்னர் பயணித்த மொத்த தூரம். இது மொத்த தூரம் தான் கேட்டது. பிளஸ் மைனஸ் தேவையா? இல்லை. எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கணும் போட்டிங்களா சரி. ஆரம்பம் 100 இறுதி டொப்ல 0. அப்ப சராசரி 50. டைம் 10 செகண்ட். 50 10 500 மீட்டர். மேலே போ 500 மீட்டர் கீழே வர 500 மீட்டர். சரிதானே. 1000 மீட்டர் ட்ராவல் பண்ணிருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள செய்தாச்சு. ஒன்றுமே எழுதல ஒன்றுமே பெயினை யூஸ் பண்ணல ஒன்றுமே இல்லை சும்மா செய்தாச்சு செய்து அரை மணி நேரத்துக்குள்ள செய்தாச்சு. இப்படி அரை மணி நேரத்துல முழு கேள்வியும் சரி எடுக்கிறது. அதை விட்டுட்டு சும்மா எல்லாம் எழுதி பிள்ளை எடுக்கேன் சரிதானே. ஓகே இதற்காக 2 தரம் வீடியோ ஷுவரா பாருங்க. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி செய்ய கஷ்டமா இருக்கும் சில வேலை. 2 தரம் 3 தரம் 5 தரம் 10 தரம் பாருங்க பிரச்சனை இல்லை. இதை எப்படி ட்ரை பண்ணுங்க இப்படி ட்ரை பண்ணி இப்படி ட்ரை பண்ணி இப்படி ட்ரை பண்ணி தான் பிசிக்ஸில் படிக்கணும் மொழிய. சும்மா நீங்க என்னண்டு சும்மா சாம்பார்லாம் எழுதி படிக்கல சரிதானே. ஓகே நிப்பாடுவோம். மறக்காம அடுத்த எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. அடுத்த எக்ஸாம் எல்லாம் நல்ல நல்ல கேள்விகள் போடுவோம். நீங்க எழுதுற வீதம் குறைவா இருக்கு. என்ன ஒரு 10 15 பேருக்குள்ள எழுதுறீங்க. 10 15 பேர்கள் எழுதி என்ன செய்ய இப்படி இந்த இந்த மெத்தட்லாம் இப்படிலாம் கொஞ்சம் 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 இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸாம் அப்படியே ஒவ்வொரு நாள் செய்து ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும் தான் செய்யலாம். ப்ராக்டிஸ் இல்லாட்டி பிசிக்ஸில் ஒன்றுமே செய்யலாம் அது சரிதானே. முதலாவது ப்ராக்டிஸ் தேவை பிசிக்ஸில். அடுத்தது நாலேஜ் தேவை தான். நாலேஜ் இல்லாமல் முடிஞ்சல. ஆனால் நீங்கள் எல்லாம் மேட்ச் போய் வாரீங்கன்னா கட்டாயம் நாலேஜினால தான் வருவீங்க. ரைட். ப்ராக்டிஸ் தேவை நாலேஜ் தேவை. எல்லாத்த விட டைம் பங்க்சுவாலிட்டி அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட் பிசிக்ஸ் செய்யல. என்னதான் நாலேஜும் இருந்து என்னதான் ப்ராக்டிஸும் இருந்தாலும் ப்ராக்டிஸ் என்ன நீங்க டைம் பார்த்தா செய்ய போறீங்க வளமையா.
இல்ல. ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா, இருந்து இருந்து செய்து செய்து டீ குடிக்க போறீங்க. அது செய், இது செய் அப்படி அப்படி செய்யாம, சரி நான் எக்ஸாம் உங்களோட டைமுக்கு செய்யணும். செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் உங்களோட எக்ஸாம் தான். எடுக்கலாம். சரிதானே? ஓகே. சந்திப்போம் அடுத்த எக்ஸாம்.